ஏன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இம்பார்ட்டன்ட் பேச போனால் நிறையா பிளேயர்ஸோட எண்டிங்காக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கும் இந்தியாவுக்கும் முடியுது. எதுக்கு நீங்கள் வந்து இப்போ ரோஹித் விராட்னு ஒரே டைமில் ரிட்டையர் ஆகுறீங்க? 1 by 1 நீங்கள் ரிட்டையர் ஆகுங்க. இப்போ இந்த வருஷம் இந்த இதில் ரோஹித் ரிட்டையர் ஆனால் அடுத்து ஒரு 2 வருஷம் கோலி ரிட்டையர் ஆகட்டும். ரோஹித் சர்மா ஒரு மாதிரியான பிளேயர் எப்படின்னா ஒன்று அடித்து ஆடிக்கிட்டே இருப்பார், ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது சுப்மன் கில் பண்ணுவார் கரெக்டாக. அந்த ரன்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும், பட் அவுட்டும் ஆக மாட்டார் ஓடிஐயில். ஸோ அதனால சுப்மன் கில் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டீமில் வந்து 5 ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. ஆமாம், ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, வாஷிங்டன், அக்ஷர் பட்டேல். ஸோ என்ன இதில் சேஞ்சஸ் கொலாப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் பும்ராவோட ஃபிட்னஸ் தெரியலை. சமி இன்னும் சொல்கிறேன், அவர் ஓடிஐ ஆடி 1.5 வருஷம் ஆச்சு. ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்சே ஆடலை. ஸோ டேரெக்டாக இப்போ ஓடிஐ ஆட போகிறார், இங்கிலாந்து T20 ஆட போகிறார், அடுத்து ஓடிஐ ஆட போகிறார். ஸோ குறுகிய காலத்தில் நீங்கள் முகமது ஷமியை ஆட வைக்க போறீங்க. ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் ஓடிஐயில் பெருசாக ஆடலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் சிராஜை பேக்கப் கூட வச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. எனக்கு வந்து 23ஆம் தேதி பாகிஸ்தான் கூட நடக்கிற மேட்ச் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்கடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். லாஸ்ட் வருஷம் அடிச்சு அனுப்புனீங்களா, திருப்பி கொடுக்குற நேரம் வருது அப்படிங்கிற மாதிரி. துபாய்ன்ற பிச் வந்து உங்களுக்கு நல்ல பேட்டிங் வரும். இன்னொரு ஸ்பின் தான் அங்கே கொஞ்சம் தான் தவிர மற்றபடி பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். நல்ல பெரிய கிரவுண்ட் வேற. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த ஷோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC சாம்பியன்ஸ் டிராஃபி 2025. வணக்கம் ஃப்ராங்க்லின். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, கிரிக்கெட் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் IPL பத்தி பேசணுமா? இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்திருக்கோம். 8 வருஷம் கழிச்சு நடக்குதா? 2017 பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கி நாங்கெல்லாம் உட்காந்து, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படி தோத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அது செம்மையா இருந்துச்சு மேட்ச். அந்த பும்ராவோட நோ பால் அது ஒரு மாதிரி டிராமட்டிக்கா இருந்துச்சு. அந்த பும்ரா ஹார்திக் பாண்டியா எல்லாம் அந்த ரன் அவுட் ஆகிட்டோம், ஜடேஜா ரன் அவுட் ஆகிட்டு அடுத்து கேஷ் கொடுத்துட்டு போதியோ பெருசு எண்ணியாவது பேருக்கல ஃபர்ஸ்ட். ஸோ அந்த இதெல்லாமே ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஏன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இம்பார்ட்டன்ட் பேச போனா நிறைய பிளேயர்ஸோட எண்டிங்கா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கும் இந்தியாவுக்கும் முடியுது. எனக்கும் டவுட் என்னன்னா, இப்ப T20 மென்ஸ் வேர்ல்டு கப் அடிச்சோம், 2 பேர் ரிட்டையர் கொடுத்துட்டாங்க. 3 பேர் ஜடேஜாவும் கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுல இந்த சாம்பியன் டிராஃபி அதுதான் ரோஹித் சர்மாவோட ஒரு வயசு ஆயிருச்சு. ஏன்னா அடுத்த வேர்ல்டு கப் 2027 இன்னும் 2 years 3 years இருக்கும்போது ஏஜ் ஒரு 40+ ஆயிரும் ரோஹித் சர்மாக்கு. ஸோ ஆடுவாரான்றது ஒரு பெரிய டவுட். கோலியுமே ஒரு கோலி ஃபிட்னஸா ஸ்ட்ராங்கா இருக்கனால அவர் மேபி புல் பண்ணுவாருன்னு இருக்கு. ஜடேஜாவோட எண்டா இருக்கலாம் ஓடிஐல இந்த இது இருக்கும். ஸோ நிறைய பிளேயர்ஸோட கேன் வில்லியம்சன், ஸோ அது மாதிரி ஒரு ஸ்மித் இருக்காரு. ஸோ அவங்களோட எண்டிங்லாம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கும்ன்றப்ப ஒரு சோகமான இதுவா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த டீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன்ல சடகோபன் ரமேஷ் இருக்காருல்ல, அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எதுக்கு நீங்க வந்து இப்போ ரோஹித் விராட்னு ஒரே டைம்ல ரிட்டையர் ஆகுறீங்க? 1 by 1 நீங்க ரிட்டையர் ஆகுங்க. இப்போ இந்த வருஷம் இந்த இதுல ரோஹித் ரிட்டையர் ஆனா அடுத்து ஒரு 2 வருஷம் கோலி ரிட்டையர் ஆகட்டும். அப்பதான் டீம்ல வந்து ஒரு பெரிய பில்லர் இல்லாத ஒரு குறை இல்லாம இருக்குங்கிற மாதிரி கேட்டேன். கரெக்ட்னு தோணுச்சு. இல்ல அது கரெக்ட். ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸை நீங்க பாருங்களேன், T20ல ரோஹித் கோலியும் இல்ல, ஆனா அப்படி இல்லாத மாதிரி நம்மளுக்கு தெரியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா விளையாண்டுகிட்டு இருக்கா. ஸோ மைண்ட் செட், அவங்களோட மைண்ட் செட் தான் அப்படின்னு இருக்கும் போது. பட் அவர் சொன்னது கரெக்ட், சப்போர்ட் இருக்கிறாருங்கிற ஒரு ஆறுதல் அந்த இருக்கணும்ன்றது. ஸோ அந்த இது வந்து இப்ப டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12:30 அனௌன்ஸ் பண்றது 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐ திங்க் பெரிய ஒரு காரசாரமே போயிருக்கு செலக்டர்ஸ்க்கும் கேப்டனுக்கும் மத்தியிலன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ டீம் அனௌன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரோஹித் கேப்டன், கில் வைஸ் கேப்டன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்றதோட ஒரு அவரை நீங்க ஃபார்ம்லாம் அவுட்லாம் விட்டுருங்க, பட் ஓடிஐல அவர் ஒரு கிங். ரீசெண்டா 50க்கு மேல 45க்கு மேல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னொன்னு 2023 வேர்ல்டு கப்ல சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இது பண்ணவே முடியாது. இன்னொன்னு ரோஹித் சர்மா ஒரு மாதிரியான பிளேயர் எப்படின்னா ஒன்று அடிச்சு ஆடிக்கிட்டே இருப்பாரு, ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்றது சுப்மன் கில் பண்ணுவார் கரெக்டா. அந்த ரன்ஸும் வந்துகிட்டே இருக்கும், பட் அவுட்டும் ஆக மாட்டார் ஓடிஐல. ஸோ அதனால சுப்மன் கில் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஜெய்ஸ்வாலையும் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் சுப்மன் கில் 2 மேட்ச் அடிக்கல அப்படின்றப்ப நீங்க ஜெய்ஸ்வாலை மாற்றும் போது வைஸ் கேப்டன் மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு இதுல இருக்கு இல்லையா? ஓகே, ரோஹித் கேப்டன், கில் வந்து வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஜெய்ஸ்வால் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜஸ்டிஸ் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷீத் சிங். நல்ல வேலை எடுத்துட்டாங்க.
எடுத்துருங்கடா எப்படியாவது. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். டெஸ்ட்லயே அந்த அவரோட பேர் வந்து அந்த அடிபட்டுக்கிட்டே form, இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப்டர் ஜாகிர் கான் ஆ, ஒரு ஆ. எல்லா மேட்சுமே ஆடுற மாதிரி ஒருத்தர் ஜாகிர் கான் அப்புறம் இல்ல கலீல் அஹ்மத் வந்தாரு, நட்ராஜன் வந்தாரு, பட் அந்த ஒரு ரெகுலரா ஸ்டாண்டர்ட் இல்ல. அதனால ஹர்ஷீப் சிங் ரீசெண்டா விஜயசாரையில ஒரு ஐ திங்க் ஹாட்ரிக் சம்திங் எடுத்தாரு, ஒரு 5 எடுத்தாரு. ஸோ அவர் என்னால் 10 ஓவரும் போட முடியும், வேரியேஷனும் போட முடியும், பவர் பிளேல ஸ்விங் பண்ண முடியும், டெத் ஓவரில் யாக்கர் போட முடியும்னு நிரூபிச்சாரு. ஸோ ரோஹித்தும் பிரஸ் மீட்ல அதான் சொல்லியிருந்தாரு. ஏன் சிராஜை எடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தப்ப எனக்கு வந்து அந்த 3 இடத்துலையுமே போடக்கூடிய பவுலர்ஸ் வேணும் அப்படின்றப்ப எனக்கு சிராஜோட கொஞ்சம் ஹர்ஷீப் சிங் பெட்டரா இருக்கிறாரு இருந்துச்சு அப்படிங்கிறதுல. அண்ட் இதுல 2 இன்ஜுரி இருக்கு. ஸோ அதையும் நம்ம மறந்துடவே பும்ரா அண்ட் குல்தீப் யாதவுமே இன்னும் ஃபிட்னு அறிவிக்கல. ஸோ என்சிஏல வந்து ட்ரைனிங்ல இருக்காரு, பட் ஃபிட் ஆயிருவாருன்னு சொல்லி. அதுக்கு தான் இப்ப பும்ராவுக்கு ரீடைன் பண்றதுக்காக ஒரு மேட்ச் வந்து ராணா ஆடுவாரு. அது வந்து இங்கிலாந்து ஓடிஐ ஆடுறாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஹர்ஷித் ராணா ஆடுவாரு. ஹர்ஷித் ராணா ஓகே, இங்கிலாந்து ஓடிஐ ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷித் ராணாவை நீங்க ஆட வைக்கிறதுக்கு ஒரு இன்னும், ஏன்னா துபாய் மாதிரி ஒரு பிச்சில் வந்து நீங்க ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்றீங்களா, இல்ல இன்னும் இருக்கா நட்ராஜன் இருக்காரு, ஏன் நட்ராஜனும் ஃபிட்டா தானே இருக்காரு. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. முகேஷ் குமார் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, T20ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு ரோஹித் சர்மா சொன்னார்ல, அந்த பவர் பிளேல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர், மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், டெத்ல யாக்கர் போடக்கூடிய பவுலர் முகேஷ் குமார். நீங்க ஏன் அவரை ட்ரை பண்ண மாட்டீங்கன்ற ஒரு கொஸ்டினும் இங்க எழுகுது. ஸோ லாஸ்ட்ல செலக்டர்ஸ் என்ன எடுக்கிறாங்க, ரோஹித் சர்மா கிட்ட கொடுக்கறது இது. பட் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா எழுகும். ஏன்னா கடைசியில் ஹர்ஷித் ராணாவை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுத்தாங்க ஆஸ்திரேலியால. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டார், செகண்ட் மேட்ச் அவரால் நல்லா போட முடியலன்னு உடனே ஆகாஷ் தீமா மாத்தினாங்க. பட் இங்க கொண்டு போறதே 3 ஃபாஸ்ட் பவுலர் தான். இன்னும் பும்ராவோட ஃபிட்னஸ் தெரியல. சமி இன்னும் சொல்றேன், அவர் ஓடிஐ ஆடி 1.5 வருஷம் ஆச்சு. ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்சே ஆடல. ஸோ டைரக்டா இப்போ ஓடிஐ ஆட போறாரு, இங்கிலாந்து T20 ஆட போறாரு, அடுத்து ஓடிஐ ஆட போறாரு. ஸோ குறுகிய காலத்துல நீங்க முகமது சமியை ஆட வைக்க போறீங்க. ஹர்ஷ்தீப் சிங் இன்னும் ஓடிஐல பெருசா ஆடல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் சிராஜை பேக்கப் கூட வச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. எனக்கு டீம் வைஸ் ஓகே தான். எனக்கு சர்ப்ரைசிங்காக இடம் பிடிச்சது வாஷிங்டன் சுந்தர். அவரோட பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. KL ராகுல், ஏன்னா நிறைய அவர் மேல இல்ல நீங்க போயிட்டு இருந்தது. இன்னொன்னு நான் KL ராகுல் இதுல என்ன சொல்றேன்னா, KL ராகுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். ரிஷப் பண்ட் ஆட மாட்டார். 11 பிளேயிங்ல ஸ்டார்டிங் எடுத்தோடனே ரிஷப் பண்ட் ஆட மாட்டார். ஏன்னா KL ராகுல் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஓடிஐல 2023 ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு டெஸ்ட்லயுமே அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சூப்பரா ஆடினாரு. எப்ப ரோஹித் சர்மா அந்த ஓப்பனிங் நான் ஆடுறேன் நீ 1-1 ஆடுன்னு சொன்ன பிறகுதான் அங்க ஒரு இது நடந்துச்சு. தவிர அது வர அவரோட கிளியர் கட்டா இருந்தாரு. இப்ப நீங்களே இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறோம்னா அதுல நம்ம இருப்போம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்மளோட கவனமும் செதுற மாதிரி தான் KL ராகுலுக்கு நடந்தது. இன்னொன்று KL ராகுல் நம்பர் 5ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்டை வந்து நீங்க எந்த இடத்துல அடிப்பாரு எந்த இடத்துல அடிக்க மாட்டாருன்னு சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது KL ராகுல் வந்து ஒரு ஸ்லோவா கொண்டு போவாரு, அந்த டெத்ல முடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயரா இருக்கிறதுனால KL ராகுல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர் எனக்கு தெரிஞ்ச வர. அண்ட் வந்து ஹர்திக் பாண்டியா சாலிட், அது அந்த பவுலருமே இல்ல, அது இருக்கணும். ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்ட்ராங்கான ஆல்ரவுண்டர் இருந்தே ஆகணுங்கிறது ஒண்ணு. ஜடேஜா அவரையுமே வந்து நம்ம இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவா அக்சர் பட்டேலான்றப்ப நான் அக்சர் பட்டேல் போலாம். ஏன்னா ஜடேஜா இன்னொன்னு ஜடேஜா அந்த இன்ஜுரிக்கு அப்புறமே அவரால் அந்த அட்டாக்கிங் பவுலிங் போட முடியல. எக்கனாமிக்கலா போறாரு, பட் அந்த அட்டாக்கிங்கா போட முடியல. அவருக்கு அந்த இன்னும் கரெக்டா அந்த இது வரல, இன்ஜுரிக்கு அப்புறமே வரல. அப்படி இருக்கும்போது இப்ப பீக்ல வந்து அக்சர் பட்டேல் பெஸ்ட்ல இருக்காரு. ஏன்னா பேட்டிங்குமே வந்து பயங்கரமா ஃபார்ம்ல இருக்காரு, அடிச்சு ஆடுவாரு. இன்னொன்னு நீங்க ஜடேஜாவை வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 விக்கெட் ஸ்டார்டிங்கே விட்டுருச்சுன்னா அனுப்ப முடியாது, ரொம்ப டிஃபென்சிவ்ல போயிருவாரு. ஆனா அக்சர் பட்டேல் அப்படி இல்ல, அடிப்பாரு. அப்படி இருப்பா. ஏன்னா T20ல ப்ரூவ் பண்ணார் வேர்ல்டு கப்ல. உங்களுக்கு பவுலிங்ல சாலிடா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர், ஃபீல்டிங்ல ஜடேஜாவோட பெஸ்ட் இல்ல, பட் பெஸ்ட் ஃபீல்டர். ஸோ அப்படி இருக்கும்போது T20க்கு வைஸ் கேப்டனா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அக்சர் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பான்னு தோணுது எனக்கு. கிரேட், சூப்பர். ஓப்பனிங் யார் ஆடுவாங்கன்னு உங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு? இப்ப அவளோட டீமே வந்து என்னன்னா, ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் ஆடி ஆகணும், சுப்மன் கில்லும் கண்டிப்பா ஒன்று வந்து நம்ம கோலி இறங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர். ரோஹித் சர்மா கூட ஓபன் வந்து கில் வருவாரா இல்ல ஜெய்ஸ்வால் வருவாரா? கன்ஃபார்ம் கில் தான். கில் தான் இல்ல, வைஸ் கேப்டன் அப்படினு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். அதோட கில் வந்து ஓடிஐல ஓபனரா பெஸ்டா தான் பண்ணிருக்காரு, எந்த தப்பும் பண்ணல. ஸோ துபாய்ன்ற பிட்ச் வந்து உங்களுக்கு நல்ல பேட்டிங் வரும். இன்னொரு ஸ்பின் தான் அங்கே கொஞ்சம் தான் தவிர மற்றபடி பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். நல்ல பெரிய கிரவுண்ட் வேற. ரோஹித் சர்மா சுப்மன் கில் கரெக்டா அந்த இது ஆடி. ஏன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்,
வந்ததுல இருந்து அடிக்கணும் தான் பாப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது T20 பிளேயர் மாதிரி தான் T20 இன்னும் நீங்க யோசிங்களே, ரோஹித் சர்மாவும் அட்டாக்கிங் தான் ஆட போறாரு, அங்க ஜெய்ஸ்வாலும் அட்டாக்கிங் தான் ஆட போறாரு, அது ஒரு இடிக்கும். சோ அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா அட்டாக்கிங் ஆடு, சுப்மன் கில் நீ மேட்சை கொண்டு போ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். கோலி வருவாரு, ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ்டு கிரிக்கெட்டர். ஆமா, ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இப்போ ஃபீல் பண்ணியிருந்தாரு 2023ல நானும் கேஎல் ராகுலும் பண்ணதை பத்தி யாருமே பேசவே இல்லை. 2023ல நியூசிலாந்துக்கார ஒரு செஞ்சுரி அடிப்பார், சரியா அடிப்பார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் வந்துடுவார். 5th வந்து கேஎல் அதிகபட்சம் அவர் தான் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுன்னா ரிஷப் பண்ட் மேபி அந்த சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். ஹர்திக் இருக்கிறாரு. நம்பர் 6 ஆஃப் கோர்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஏன்னா ஒரு 5 ஓவர் பவுலிங்கும் போடக்கூடிய, அவரால் மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியும், ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. சோ அதுக்கப்புறம் ஜடேஜா, இல்ல அத நான் அந்த இதை பாப்பேன், ஜடேஜாவா அக்ஷர் பட்டேலா அப்படின்னு ஒன்னு பாப்பேன். இன்னொன்னு அந்த பிச்சிங் ஏத்த அப்படியே பாப்பேன். இப்ப சப்போஸ் அங்க அந்த இடத்துல ஜடேஜா தேவைப்படுச்சு. இன்னொன்னு ஜடேஜா ஒரு எமோஷனலா ஒரு கனெக்ட் ஆன பிளேயர். இது லாஸ்ட் மேபி அக்ஷர் பட்டேலுக்கு ஏஜ் இருக்கு. ஸோ அதனால இந்தியா மேபி, ஆனா இந்தியா பெஸ்டா போகணும்னா எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இருக்கு. ஸோ அதே நம்பர் 8 குல்தீப் யாதவ் கொஞ்சம் ஆடுவாரு. ஏதாவது ஒரு பால் சிக்கிச்சுன்னா 6 போகும் அப்படிங்கிற மாதிரி பேட் கிட்ட சுத்திக்கிட்டு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்லயுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணக்கூடியவர் அவரு. இல்ல நீங்க அதான் பாப்பாங்க, இப்ப பிச் எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. 3 ஸ்பின்னர் ஆடணுமா இல்ல 2 ஸ்பின்னர் ஆடணுமான்றப்ப குல்தீப் மெயின் சாய்ஸ் ஸ்பின்னரா இருப்பாங்க. அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் ஜடேஜா ஒரு மெயின் ஸ்பின்னரா இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் தேவையா 3 பேர் தேவையான்னு பாப்பாங்க. இப்ப பும்ரா ஃபிட்னா பும்ரா எப்பயுமே 11ல இருக்க போறாரு, சமி 11ல இருக்க போறாரு. சோ அந்த இடத்துல சேஞ்ச் நடக்கும். ஹர்ஷிப் சிங் இருக்கிறாரு, அதான் சொல்றேன். 3 ஃபாஸ்ட் பவுலர், இப்ப ஒரு பிட்ச் வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஸ்விங் ஆகும் அப்படின்ட்டு இருக்கப்ப 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆடினாங்கன்னா அதுல வந்து ஹர்ஷிப் சிங் கண்டிப்பா ஆடியவர் 2 ஸ்பின்னர் வச்சு போவாங்க. ஒருவேளை ஓகே அங்க ஸ்பின் நிறைய இருக்குன்னா குல்தீப், அக்ஷர் பட்டேல் ஆர் வாஷிங்டன் ஆடுவா இல்ல ஜடேஜா ஆடுவாங்க. ஏன்னா இன்னொன்னு வாஷிங்டன்ஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அப்படி இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா ஒருவேளை இதை வாஷிங்டன் சுந்தரையே ஆட வைக்கலாம். ரோஹித் சர்மா அதை தான் தெளிவாக சொன்னார், எனக்கு அந்த 3 பேருமே வந்து சாலிட் பேட்ஸ்மேன், சாலிட் பவுலர்ஸ், சாலிட் ஃபீல்டர். நான் அவங்கள வந்து பேட்டிங்காக தான் ஆட வைக்கிறேன், இல்லை பவுலிங்காக சொல்ல தேவையே இல்லை. 3 பேருமே ஒரே மாதிரி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் அந்த 3 பேருமே எடுத்துட்டு போயிருக்கோம். அது ஒரு நல்ல பிக். அப்போ ஆக மொத்தம் டீம்ல வந்து 5 ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. ஆமா, ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா, வாஷிங்டன், அக்ஷர் பட்டேல். ஸோ என்ன இதுல சேஞ்சஸ் கொலாப்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த 11 பத்தி, இந்த டீம்ஸை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு எனக்கு எப்படின்னா பெஸ்ட் டீம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் தெளிவா ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இந்த 15 வச்சு போறோம், இன்னும் ஒரு 1 or 2 சேஞ்சஸ் வந்து ஃபிட்னஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் 11 எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த 1 or 2 சேஞ்சஸ், ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து பெஸ்ட் பிளேயர், ஆனால் ஓடிஐல அவர் இன்னும் ரொம்ப நாள் ஆடலை. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடி இருந்தார் ரீசெண்டாக. அதில் ஒரு மேட்ச் சஞ்சு சாம்சன் இப்போ பீக் ஃபார்மில் இருக்கார். ஏன்னா நீங்கள் ரிஷப் பண்டையே வந்து பேக்கப்பாக தான் கொண்டு போகும்போது அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் ஆட வச்சிருக்காரு, ஏன்னா பீக் ஃபார்மில் இருக்காரு. ரீசெண்டாக நடந்த சவுத் ஆப்பிரிக்காவில் போய் நம்பர் 5 ஆடி செஞ்சுரி அடிச்சார். ஸோ அந்த ஒரு இது இருந்துச்சு, ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் ஆட வச்சிருக்கலாம்னு. ஏதோ ஒரு இடத்துல யாரையாச்சும் புஷ் பண்ணி சகலை உள்ள கொண்டு வந்திருக்கலாம்ன்ற ஒரு கேள்வி தோணுச்சு. இந்த 2 சேஞ்ச் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பேட்டிங்ல சாலிடா இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வாலை நீங்க எங்க ஆட வைக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு வைஸ் கேப்டனா நீங்க சுப்மன் கில் கொடுத்துருக்கீங்க, ஒருவேளை வேற யாருக்கோ வைஸ் கேப்டன் கொடுத்திருந்தா கூட ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் ஆடுறது மாத்திக்கலாம். ஸோ அந்த இதுல வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் இந்த டீம் வச்சு இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ரீசெண்டா நிறைய அவமானம்னு சொல்றதோட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஆஸ்திரேலியாவோட அந்த டெஸ்ட்லயே வந்து எவ்வளோ நிறைய கழுவி ஊத்திட்டாங்க இந்தியன் டீம். ஸோ ரோஹித் சர்மா கான்ஃபிடன்ஸா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஒரு லாஸ்ட் ஓடி பெரிய டோர்னமெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வின்னிங்கோட போகணும் அப்படின்றது அவர் இருந்தாரு. இன்னொன்று நிறைய ப்ரெஸ் மீட்ல வந்து நிறைய இது பேசியிருந்தாரு. கேப்டனுக்கும் கோச்சுக்கும் இருக்கிற ரிஃப்ட்டை பத்தி பேசியிருந்தாரு. காம்பீர் எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு, பட் நான் என்ன ஃபீல்ட்ல பண்ணும்போது அதை காம்பீர் தலையிட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருந்துச்சு. சீக்கிரம் பார்ப்போம். அதுவும் இந்தியாவுக்கு வந்து 3 மேட்ச் துபாயிலேயே. நான் இதை தான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். பெரிய பிளஸ் இந்தியன் பொறுத்த வரைக்கும், ஏன்னா மற்ற டீம் வந்து டிராவல் பண்ணி வரணும், இந்தியன்ஸ்க்கு ஒரே பிட்ச் தான், ஒரே ஊர் தான், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் கோட்டை விட்டாதான் வந்து ரொம்ப காண்டாயிருவாங்க. இன்னொன்று இந்தியாவுக்கு வந்து துபாயில ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்கு. இந்தியா துபாயில வந்து 6 மேட்ச் ஆடி இருக்காங்க, 6ல் 5 வின் பண்ணிருக்காங்க, 1 டிரா இருக்கு. ஸோ வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்கு. அதுவே நம்மளுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும். சீக்கிரம் அடாப்ட் ஆகணும். ஏன்னா இந்தியா இங்கிலாந்து வந்து நம்ம இந்தியாவில் ஆடுறோம், அடுத்து உடனே துபாய்க்கு போய் அங்கே ப்ராக்டிஸ். இந்த ரீசன் சொல்லாம 5 நாள் தான் டைம் இருந்துச்சு, 10 நாள் தான் டைம் இருந்துச்சுன்னு சொல்லாம கொஞ்சம் நிறைய கண்ட்ரோல் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் மேட்ச் February 20 நடக்குது பங்களாதேஷ் கூட. ஸோ எனக்கு வந்து 23ஆம் தேதி பாகிஸ்தான் கூட நடக்கிற மேட்ச் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்கடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். லாஸ்ட் வருஷம் அடிச்சு அனுப்புனீங்களா, திருப்பி கொடுக்குற நேரம் வருது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. கருண் நாயர் 300 ரன்கள் 700 ஆவரேஜ் அது அவரை பத்தி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. பட் அததான் சொல்றேன், இப்ப நீங்க அதெல்லாம் முன்னாடி இருந்து பண்ணியிருக்கணும். இப்ப திடீர்னு ஐ திங்க் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், திடீர்னு ஒரு மயங்க் யாதவ்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து போன IPL நல்லா ஆடினான்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆடவே இல்லை. ஐ திங்க் ஒரு 2 T20 ஆடினாரு, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை, இன்ஜுரி. ஸோ நீங்க கருண் நாயர் வந்து இப்பதான் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய டோர்னமெண்ட், மினி வேர்ல்டு கப்னு சொல்றப்ப நீங்க உடனே ஒரு பிளேயரை கொண்டு வந்து ஆட வைக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் வேணா கருண் நாயர் ஆட வச்சு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ட்ரிபிள் ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு டெஸ்ட் பிளேயர் இப்போ 700 ரன் அடிச்சிருக்க, 700 ஆவரேஜில் வச்சிருக்கும் போது டைம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்து அப்படி ஆடவும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இப்படி பண்ணவங்க அழிஞ்சு போய் பிரித்திஷாவை சொல்லலாம் எக்ஸாம்பிளா. ஒரு பீக்ல இருந்த பாரு, சச்சின் சேவா கூட ஒப்பிட்ட பிளேயர் இப்போ டீம்லேயே இல்லை, லோக்கல் டீம்லேயே இல்லை, மும்பை டீம்லேயே இல்லாமல் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டைம் இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நிறையா தான் நாங்கள் யோசிக்கிறோம். இன்னொன்று சிராஜே எங்களால் உள்ள ஆட கொண்டு வர முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் டீம் பெஸ்ட் 11 தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எக்ஸ் சாம்பியன்ஸ் லாஸ்ட் அவங்க தான் கோப்பை வச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபில பாகிஸ்தான் அந்த டீம் பாகிஸ்தானோட டீம் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் பண்ணல. ஆமா, நம்ம 2 டீம் இந்தியாவும் பாகிஸ்தானும் தவிர மத்த எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல இந்தியாவை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல, நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன், அப்புறமே நான் இறக்குற ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. பட் என்ன யூஸ் பண்ணாலும் இந்தியா இருக்கிற ஃபார்முக்குலாம் வாய்ப்பே இல்லை. என்ன ஃபார்ம்ல இருக்கும் தெரியல, சும்மா நம்ம இப்படி மனசார சேர்த்துக்க வேண்டியதான், கிரவுண்ட்ல போய் தானே பார்க்க முடியும். இன்னொன்னு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபின்றது வந்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே நாக் அவுட் தான். உங்களுக்கு நீங்க ஒரு மேட்ச் தோத்துட்டீங்கனாலும் திருப்பி ரிட்டர்ன் வரது கஷ்டம். பங்களாதேஷை நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. ஆமா, ஆப்கானிஸ்தானையும் அப்ப சாதாரண எடை போட முடியாது. யாரையுமே இங்க எடை போட முடியாது. ஒரு மேட்ச் தோத்தாலும் நம்மளுக்கு அடுத்து கஷ்டமாயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மேட்சும் ஜெயிச்சே ஆகணும்ன்றது. நம்ம கூட இருக்க வேற நியூசிலாந்து நம்மள செஞ்சிருவாங்க. பாகிஸ்தான் எப்ப ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அப்படி இது சாம்பியன்ஸ் டிராஃபில நம்மளுக்கும் பாகிஸ்தான் தான் ரெக்கார்டு வச்சிருக்கான். கரெக்ட். அப்படி அது ஒரு பயம் இருக்கு. சோ எல்லாத்தையும் யோசிக்கும் போது பங்களாதேஷ் திடீர்னு பாம்பு படம் எடுத்து ஆடுவாங்க, ஏறா நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ பாப்போம். பட் நல்ல ஸ்குவாட் பிக் பண்ணிருக்காங்க 15. இதுல 11 பெஸ்ட் 11 கண்டிப்பா அது 11 எடுக்கிறது ரோஹித் சர்மாவோட பாடு. சோ அப்படி கண்டிப்பா டஃப் தான் அவருக்கு, ஒரு சேலஞ்சான விஷயம் தான். பட் பார்க்கலாம். ஏ குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து இருக்காங்க. பி குரூப் டெத் பி குரூப்னு சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் வெயிட்டான டீம்லாம் இருக்கிறாங்க. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. யாரா நீங்க அதுல பார்த்தா ஆப்கானிஸ்தான் மட்டும் ஒரு குட்டி ஒன்று, இதுல பங்களாதேஷ் குட்டி ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. சூப்பர். பிராங்க்லின் ஒரு நல்ல ஒரு இன்டராக்ஷன். இந்த நல்ல இன்டராக்ஷன் கடைசி வரைக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்தியா நல்லா விளாண்ட மட்டும் தான் இன்டராக்ஷன் வரலாம், வராது. நாங்களே டிசப்பாயின்மெண்ட்ல போய் உட்காந்துருவோம். ஸோ பார்க்கலாம். ஐ திங்க் ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்கும். ஒரு 8 வருஷம் கழிச்சு நடக்குது இல்லையா? தொடர்ந்து கிரிக்கெட் சைட்ல இருந்து நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. அதை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.